முறுக்க மோந்து பார்க்குறவரும் புளியாதவரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறவரெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய வீராவசனம் பேசுகிறா. என்னமோ அவர் வந்து அரசியல் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி நாட்டினுடைய அமைச்சராக அவர் இருந்து மிகப்பெரிய அவருக்கு ஆளுமை இருக்கிற மாதிரி HRNC மினிஸ்டர் அப்படி விளாசுறாரு. அப்படி திருப்பி திருப்பி பதில் சொல்றாரு, ரொம்ப ரோஷமா பதில் சொல்றாரு. அந்த ரமேஷ் மாண்புமிகு அமைச்சருக்கு ரோஷம் இருக்கும்னா ஏன் இந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயத்தை காப்பாற்ற வரணும்? ஏன் நீங்க இந்த வாலண்டியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றத சொல்ல வரணும். அதெல்லாம் இருக்காம ஒரு பெரிய முந்திரி கொட்டை 420 நிர்மல்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், என்னடா நாட்டு மக்கள் இப்படி பேசுறீங்கன்னு எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. 10 லட்சம் 15 லட்சம் பெருமான உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்த வரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கி இருக்கிறார்கள் சொன்னா, அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய இடி இப்ப எங்க போயிருக்கு? இன்னைக்கு எஃப்ஐஆர்ல இவங்களை 4 பேரே காட்டியிருக்கிறாங்க, இது வரைக்கும் ஏன் கைது பண்ணல? இரவுகளை சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடியவங்களெல்லாம் வந்து கைது கூடிய அரசாங்கம் இந்த குற்றவாளி ஏன் கைது பண்ணல? இந்த விஜய் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் இவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க தவிர சமுதாய பணியில இவங்க மயங்கி இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வாங்க, நாட்டு மக்களுக்கு பணியாற்றுங்கன்னு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் இந்த அரசையை நான் கேட்டுக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வெறும் கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், 50 நாளில் நான் வந்து வானத்தை வில்ல ஆக்கிட்டேன், வைகுண்டத்தை காட்டிட்டேன்ற சினிமா டைலாக்லாம் தேவையில்லை. உங்க முதுகு பின்னாடியே மிகப்பெரிய அளவில் புறையோடி ஊழல் இருக்கிறது. உங்க கட்சிக்காரங்க ஊழலாம் ஒரு பக்கம் விடுங்க, அரசுக்குள்ள இப்படிப்பட்ட ஊழல் இருக்கு. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கல? அங்க கன்னியாகுமரி நாகர்கோயிலில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சிறைச்சாலையில் இறந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா முதலமைச்சர் பதில் வாய் திறக்கல. தமிழ்நாட்டுடைய கடந்த முதலமைச்சர் திமுக ஆட்சியில் ஏதாவது நடந்தா உடனே ஓடி வந்துருவார் ஸ்டேஜ் போட்டு பேசுறதுக்கு, சிஎம் சார்னு. இப்ப வேர் அபவுட் சிஎம் இஸ் நாட் நோன். எங்க இருக்கிறார் முதலமைச்சர் தேட வேண்டும். இதுதான் நாங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.